4ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் கதைகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த திருக்குறள் கதைகளில் கதைகள் மூலம் உங்களுக்கு திருக்குறளை சொல்லி அந்த திருக்குறள்லேருந்து நம்ம என்ன கருத்துக்களை சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திருக்குறளை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்புகள் சொல்கிறேன், கவனிங்க. இந்த திருக்குறளில் மொத்தம் 3 பிரிவுகள் உள்ளன. அந்த பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 பிரிவுகள் திருக்குறளில் உள்ளன. அது மட்டும் இல்லை, இந்த திருக்குறளில் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் உள்ளன. அதாவது 133 அதிகாரங்கள் இருக்கு இல்லையாமா, ஒரு அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதம், மொத்தம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. இன்றைக்கி நம்ம பாடப்பகுதியில் எந்தெந்த அதிகாரங்களிலிருந்து என்னென்ன குறட்பாக்கள் சொல்லியிருக்காங்க, அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அது மட்டும் இல்லை, திருக்குறளை உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. ஏன் இதை உலக பொதுமறை என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் திருக்குறள் உள்ளடக்கியுள்ளது. அத்தகைய திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையாமா, இவர் தான் திருவள்ளுவர். சரி, வாங்க நம்ம இன்னைக்கு பாடப்பகுதிக்கு போகலாம். இந்த திருக்குறளை உங்களுக்கு கதை மூலம் சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன குறள் சொல்லியிருக்காங்க, அதுக்கான கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த முதல் கதையில் வாழ்க்கையுடைய ஒரு உண்மை சம்பவத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் தெரிகிறார் இல்லையாமா, இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலம் நமக்கு இந்த திருக்குறள் கதையை விளக்கியிருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பல்பு, அதாவது மின் விளக்கை கண்டுபிடிச்சார் இல்லையா. இவர் பலமுறை தோல்வி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மின் விளக்கை கண்டுபிடித்தார். எந்த அறிவியல் அறிஞர்களுமே ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரே முயற்சியில் அவங்க கண்டுபிடிக்கிறது கிடையாது. பல முறை தோல்வி அடைந்த பின்னர் தான் அவர்களுடைய முயற்சி முழுமையாக வெற்றி அடையும். அதே மாதிரி தான் இவரும் இந்த மின்விளக்கை கண்டுபிடிக்கும் பொழுது பல முறை தோல்வியை தழுவியுள்ளார். நண்பர்களுக்கும் பிற அறிவியல் அறிஞர்களுக்கும் தம் கண்டுபிடிப்பை செய்து காட்ட எடிசன் விரும்பினார். அதற்காக நிகழ்ச்சியொன்றை ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவழைத்து அவரது ஆய்வகத்தின் மேல்தளத்தில் இதற்கான கூட்டம் நடைபெற்றது. எடிசன் தம் உதவியாளரை அழைத்து மின் விளக்கை மேல் தளத்திற்கு கொண்டு வர சொன்னார். உதவியாளர் அதனை கொண்டு வரும்பொழுது திடீரென கை தவறி விழுந்தது. ஆயினும் சற்றும் மனம் கலங்காத எடிசன் உடனே மற்றொரு மின் விளக்கை உருவாக்கினார். அதனை மீண்டும் அதே உதவியாளரிடமே கொடுத்து மேலே எடுத்து வர செய்தார். இப்போ அவர் கண்டுபிடித்த அந்த மின் விளக்கை என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உதவியாளர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கொடுத்து மேல் தளத்திற்கு எடுத்துகிட்டு வர சொன்னார். அப்படி அந்த உதவியாளர் எடுத்துகிட்டு வரும் பொழுது அந்த மின் விளக்கு கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் கூட அதை நினச்சி கவலைப்படாமல் மனம் தளராமல் விடாமுயற்சியோட மீண்டும் ஒரு மின் விளக்கை உருவாக்கி அதே கீழே போட்டு உடைச்சார் இல்லையா, அந்த உதவியாளர்கிட்ட கொடுத்து திரும்ப அந்த எலக்ட்ரிக் பல்பை மேலே எடுத்துகிட்டு வர சொன்னார். மின் விளக்கை கீழே போட்டு உடைத்தவரிடம் மீண்டும் அந்த வேலையை கொடுக்கிறீர்களே என்று சிலர் எடிசனிடம் கேட்டனர். அதற்கு எடிசன், உடைந்த பொருளை மீண்டும் உருவாக்க என்னால் முடிந்தது. ஆனால் உதவியாளரின் மனதை காயப்படுத்திவிட்டால் அதை என்னால் சரி செய்து கொடுத்து விட முடியுமா? அது மட்டுமன்று, மீண்டும் அதே பணியை அவரிடமே கொடுக்கும் பொழுது தமது பொறுப்பை உணர்ந்து கவனமுடன் பணிபுரிவார். அதனால்தான் அப்படி செய்தேன் என்றார். எடிசனுக்கு வெற்றியை பெற்றுத்தந்த பொறுமை குணத்தை அப்போதுதான் மற்றவர்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டனர்.
இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க மாணவர்களே? ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல் வெற்றிகரமாக இல்லை அப்படின்னு அந்த எடிசன் நினைக்காம என்ன பண்ணாரு, அந்த பல்பை உடைச்சார் இல்லையா, அவர்கிட்டயே கொடுத்து திரும்ப அந்த மின் விளக்கை எடுத்துகிட்டு வர சொன்னார். அப்போ மற்றவர்களும் கேள்வி கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அவர் உடைச்சார் இல்லையா, அவர்கிட்டயே திரும்ப அந்த வேலையை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடைஞ்சி போன பல்பை நீங்கள் மீண்டும் என்னால் உருவாக்க முடியும், ஆனால் அவருடைய மனசு காயமாச்சுன்னா அதை என்னால் திருப்பி சரி செய்ய முடியுமா? அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட திரும்ப அந்த வேலையை கொடுக்கும் பொழுது அவருக்கு என்ன வரும், மேலும் அதிக பொறுப்பு வரும் இல்லையா, அதனால தான் நான் இப்படி செய்தேன் அப்படின்னு சொல்லி எடிசன் சொல்கிறாரு. இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எடிசன் எவ்வளோ ஒரு பொறுமையான குணத்தை கடைபிடிச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா. இப்போ என்ன குறள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறள் 154வது குறள் கொடுத்துருக்காங்க. என்ன குறள் அப்படின்னு பார்த்துங்க. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நான் திரும்ப ஒரு முறை உங்களுக்கு குறளை சொல்கிறேன், கவனிங்க. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொறையுடைமை அப்படின்னா பொறுமை. இந்த குறளுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைவுடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். போற்றி ஒழுகுதல்னா பாதுகாத்தல், சரியாமா? நம்ம எந்த ஒரு செயலிலும் நமக்கு வெற்றிகரமாக அந்த செயல் நமக்கு அமையணும் அப்படின்னா நம்ம அந்த செயலில் பொறுமையாக கையாள வேண்டும், பொறுமையுடன் இருக்க வேண்டும். இதை தான் சொல்கிறாங்க. அப்போ மாணவர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னா பொறுமை மிக மிக அவசியம். நீங்கள் இதை நம்மளால் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்காம பொறுமையோடு படிச்சிங்கன்னா உங்களால் படிக்க முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும். என்ன மாணவர்களே, புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ இந்த குறளுடைய பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். ஒரு அருமையான கதை மூலம் நமக்கு அதை விளக்கி சொல்லியிருக்காங்க இல்லையா. சரி, வாங்க அடுத்த கதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மெய்ப்பொருள் காண்போம் அப்படிங்கிற கதை மூலம் அடுத்த குறள் சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். மாட்டு வண்டி ஒன்றில் தேங்காய்களை ஏற்றி கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தார் ஒருவர். வழியில் குறுக்கு பாதை ஒன்று வந்தது. அங்கே சிறுவன் ஒருவன் நின்றிருந்தான். தம்பி, இந்த சாலையில் போனால் ஊர் வருமா என்று கேட்டார் வண்டிக்காரர். ஓ, வருமே என்றான் சிறுவன். போய் சேர எவ்வளவு நேரமாகும்? மெதுவாக சென்றால் 10 நிமிடத்தில் போய்விடலாம், வேகமாக சென்றால் அரை மணி நேரம் ஆகும். சிறுவன் சொன்ன பதிலை கேட்டு மாட்டு வண்டிக்காரருக்கு கோபம். என்ன கிண்டலா? வேகமாக சென்றால் எப்படி நேரம் அதிகமாகும் என்று கேட்டார். போய்தான் பாருங்களேன் என்று சிறுவன் சொன்னதாம் அவர் வண்டியை வேகமாக விரட்டி சென்றார். சிறிது தூரம் போனதுமே சாலையில் அங்கங்கே கற்கள் நிறைந்திருந்தன. அதனால் வண்டி தடுமாறி கவிழ்ந்தது. தேங்காய்கள் சிதறின. வண்டியை தூக்கி நிறுத்தி கீழே சிதறிய தேங்காய்களை ஒவ்வொன்றாக எடுத்து போடுவதற்கு அரை மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்டது. வண்டிக்காரருக்கு சிறுவன் சொன்னதன் பொருள் புரிந்தது. இப்போ தெரிஞ்சுதாமா? அப்போ அந்த சிறுவன் என்ன சொல்லியிருக்கான், அவனுடைய சொன்னதனுடைய உள் அர்த்தம் என்ன? நீங்கள் மெதுவாக போனீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் போயிடலாம்? மெதுவாக போனால் 10 நிமிஷத்தில் போயிடலாம். வேகமாக போனீங்கன்னா அரை மணி நேரத்திற்கு மேலாகும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? பொறுமையை தான் கையாள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு எந்த அதிகாரத்திலேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறள் எண் 423. என்ன குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது இந்த குறளுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அந்த பொருளுடைய உண்மை பொருளை காண்பதே அறிவாகும். யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை அப்படியே எடுத்துக்காம அந்த பொருள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதோடைய உண்மை பொருளை நம்ம அறிந்து செயல்படணும். நம்ம அறிவை அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிறுவன் சொன்னதனுடைய பொருள் என்னன்னு புரிஞ்சுதா? நீங்கள் பொறுமையாக போனால் என்ன பண்ணலாம்? 10 நிமிஷத்தில் போயிடலாம். வேகமாக போனீங்கன்னா அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னான் இல்லையா? அதோடைய உண்மை பொருள் என்ன தெரிஞ்சுதா? அவர் வேகமாக போனதுனால என்ன ஆச்சு? அந்த
கரடுமுரடான பாதையில் வண்டி வந்து குலுங்கி குலுங்கி வண்டியில் இருந்த தேங்காய்கள்லாம் சிதறி கீழே விழுந்து அதை பொறுக்கி எடுத்து போட்டுட்டு போய் சேர்றதுக்கு அவருக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ அவர் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும்? அவருடைய அறிவு கூர்மையை பயன்படுத்தி இருக்கணும். பொறுமையாக போயிருந்தா அவர் சீக்கிரமாக போய் சேர்ந்துருக்கலாம் இல்லையாமா? இந்த குறளை நீங்கள் திரும்ப ஒரு முறை நான் படித்து காமிக்கிறேன், நீங்களும் கவனிங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அடுத்தது என்ன கதை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. குற்றமும் குறையும். குற்றமும் குறையும். கதிரவனிடம் வேண்டாத குணம் ஒன்று இருந்தது. அதாவது எப்போது பார்த்தாலும் யாரை பற்றியாவது எதை பற்றியாவது குறை சொல்லிக்கொண்டே இருப்பான். அதனால் அவனை பார்த்தாலே போதும் எல்லா நண்பர்களும் ஓட தொடங்கி விடுவர். கதிரவன் ஒருத்தவன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து எப்போ பாரு யாரை பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே அடுத்தவங்களை வந்து ஏதாவது புறம் பேசிக்கிட்டே இருப்பான், குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால் அவன் கூட என்ன பண்ணுவாங்க, யாருமே நண்பர்கள்லாம் பழகவே மாட்டாங்க, பேச மாட்டாங்க. தமிழழகன் ஒருவன்தான் இப்போது அவனுடன் பேசுகிறான். வேறு எவரும் பேசுவதில்லை. அன்று தமிழழகன் 4 நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்ததை கண்டான் கதிரவன். ஆர்வத்துடன் அவர்கள் அருகில் வந்தான். கதிரவனை பார்த்ததும் எல்லாரும் ஒதுங்கி செல்ல தமிழழகன் மட்டுமே தனியாக நின்றான். கதிரவனின் முகம் வாடியது. இப்போ வந்து தமிழழகன் மட்டும்தான் கதிரவன் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் தமிழழகன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட நண்பர்கள் 4 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து கதிரவன் அங்கே போகும் பொழுது மற்ற நண்பர்கள்லாம் விலகி போயிடுறாங்க. இதை பார்த்த உடனே என்ன ஆகுது, கதிரவனுக்கு முகம் சுருங்கி போயிடுது, வாடி போயிடுது. ஏன் கதிரவனை பார்த்தா மற்ற நண்பர்கள்லாம் போயிடுறாங்க? ஏன்னா கதிரவன் எப்பொழுதுமே என்ன பண்ணுறான், எல்லாரையும் ஏதாவது குற்றம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கான் இல்லையா? அதனால யாருமே அவன்கிட்ட நட்போட பழகிறது கிடையாது. என்ன கதிர், ஏன் என்னவோ போல் இருக்கிறாய் என்று கேட்டான் தமிழழகன். ஆமாம் தமிழ், என்னை பார்த்தாலே எல்லாரும் ஓடி போறாங்களே என்றான் கதிரவன். எல்லாம் யாரால? உன்னால தானே என்றான் தமிழழகன். நான் என்ன தப்பு பண்ணினேன்? பிறர்கிட்ட உள்ள குற்றம் குறைகளைத்தானே பேசினேன் என்றான் கதிரவன். கதிர், குற்றம் குறை யார்கிட்டே தான் இல்லை. உன்னோட குறை என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ பிறரை புறம் பேசுறது தான் உன்னோட குறை. உன்னோட நாக்கை அடக்கு, எல்லாரும் உன்கிட்ட பேசுவாங்க என்றான் தமிழழகன். கதிரவன் தன்னை திருத்தி கொண்டான். எல்லாரும் அவனுடன் மெல்ல மெல்ல பேச தொடங்கினர். நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய நாக்கை அடக்கிக்கிட்டு அடுத்தவர்கள்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை நம்ம திருத்திக்கிட்டு எல்லாருக்கூடையும் என்ன பண்ணணும், சகஜமாக பேசணும். சரியாமா? சரி, இங்கே வந்து அடக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறள் எண் 127 அதிலிருந்து ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. என்ன குறள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. யாகாவார் ஆயினும் நாக்காக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிருக்கு பட்டு. திரும்ப ஒரு முறை வாசிக்கிறேன், கவனிங்க. யாகாவார் ஆயினும் நாக்காக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிருக்கு பட்டு. இந்த குறள்லையே உங்களுக்கு அதற்கான பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம எதை காக்க முடியல அப்படின்னாலும் நம்முடைய நாவையாவது காக்க வேண்டும். அப்படி காக்கலை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சொல்குற்றத்திற்கு அகப்பட்டு துன்புறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொல்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், எப்போ பேசினாலும் நம்ம பார்த்து பேசணும். நமக்கு தான் வாய் இருக்குது, நாக்கு இருக்குது, நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாய்க்கு வந்தபடி ஏனோ தானோன்னு பேசக்கூடாது. அது வந்து அடுத்தவர்களுடைய மனது புண்படும்படி ஆயிடும். அதனால் மாணவர்களே, நீங்கள் யார்கிட்டையும் கோபமாகவோ அவர்கள் மனசு வருந்தும்படியோ பேசக்கூடாது. சரியா செல்லுங்களா? சரி, வாங்க அடுத்த கதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அழகுங்கிற ஒரு தலைப்பில் ஒரு கதை கொடுத்துருக்காங்க. அதன் மூலம் என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். கந்தனின் உருவமே கோபம் 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 என்றாகி போனது. கந்தனை யாராவது விசாரித்தால் எப்பவும் கோபத்தோட
உருன்னு அலைவானே, அவனை தனி கேட்குறீங்க என்று மாணவர்கள் எளிதாக சொல்லிவிடுவர். அதனால் அவனிடம் நெருங்கி பழகவும் மாணவர்கள் பயந்தனர். அதாவது ஒருவர்களுடைய உருவத்தை தோற்றத்தை வைத்து, ஓ அவன்தானே அந்த நெட்ட பையன் அமுதனா, அந்த கருப்பு பையன் அந்த குள்ள பையன் இளவாரனா, இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அவர்களுடைய தோற்றத்தை வைத்து நம்ம அவர்களுக்கு அடையாளம் சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி கந்தனுடைய முகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஊருன்னு இருப்பான். அவன் சரியான சிடுமூஞ்சி கோவக்காரன் அப்படின்னு எல்லாரும் அவனை சொல்லி கூப்பிட்டாங்க இல்லையா. கந்தன் ஒரு நாள் அவன் நண்பனான நன்மாறனிடம் பேசி கொண்டிருந்தான். நீ எல்லாம் சும்மா ஜம்முன்னு அழகா இருக்கியே, நான் மட்டும் ஏன் முகமெல்லாம் கருத்து போய் இப்படி இருக்கேன் என்றான். நன்மாறன் சிரித்தான். நீ தினமும் உன்னோட முகத்தை கண்ணாடியில் பார்க்கிறாயா என்று கேட்டான். தினமும் பார்க்கிறேன். இன்னும் உனக்கு காரணம் புரியலையா? புரியலை அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. கந்தா, நெருப்பில் வாடிய பூக்கள் தம்மோட அழகை எல்லாம் இழக்கும். அது போலத்தான் உன்கிட்ட மாறாம இருக்கிற கோபத்துல உன் முகம் அழகையெல்லாம் இழந்திருக்கு. பொடி வைத்தாற்போல் சொன்னான் நன்மாறன். நன்மாறன் என்ன சொல்றான்? உன் முகம் ஏன் இவ்வளோ கருத்து போயிருக்கு இப்படின்னு தெரியுதா? நெருப்பில் அந்த பூ பட்டுதுன்னா என்ன ஆகும்? அது வாடி கருத்து போயிடும் இல்லையா. அந்த மாதிரி நீ எப்பவுமே சிடுன்னு மூஞ்சியை வச்சுக்கிட்டு கோபத்தோடு இருக்கிறதுனால தான் உன் முகம் இப்படி இருக்கு. நீ எப்பவும் சிரிப்பா புன்னகையோட இரு அப்படின்னு சொல்லி நன்மாறன் சொல்றான். நன்மாறன் சொன்னதில் உண்மை இருக்கவே தன் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த தொடங்கினான் கந்தன். 1 மாத காலம் கடுமையான விரதம் போல் காத்தான். அன்று கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். அது எத்துணை அழகாக இருந்தது தெரியுமா? இங்க பாருங்க, முன்னாடி இருந்த கந்தன் இப்படி இருந்தான். அது கோபக்கார கந்தன். அதுக்கப்புறம் அவன் கோபத்தெல்லாம் விட்டதுக்கப்புறம் அழகான கந்தனாக மாறிட்டான் பாருங்க. ஆகவே மாணவர்களே, நீங்களும் எந்த செயலுக்காகவும் யாருக்கிட்டையும் கோபப்படக்கூடாது. சரியா சொல்லுங்களா? இப்போ இங்கே என்ன அதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. வெகுளாமை. வெகுளாமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து 305வது குறள் கொடுத்துருக்காங்க. என்ன குறள் அப்படின்னு பாருங்க. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஒருவர் தன்னை பாதுகாத்து கொள்ள விரும்பினால் என்ன பண்ணணும்? சினத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி கட்டுப்படுத்தாம இருந்தோம்னா அந்த சினமே அவரை கொல்லும். இதுதான் இந்த குறளுக்கான பொருள். இங்க என்ன பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்து கொள்ளாவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும். நான் சொன்ன அதே கருத்தை தான் கொடுத்துருக்காங்க. என்ன மாணவர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான பாடப்பகுதியை பார்த்தோம் இல்லையா? திருக்குறள் கதைகள். இந்த கதைகள் மூலம் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணக்கூடாது? கோபப்படக்கூடாது, புறம் பேசக்கூடாது, நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி ஒரு சிந்தனையோடு நம்ம நடந்துக்கணும். அடுத்தது என்ன பார்த்தோம்? முதல் கதையில் என்ன பார்த்தோம்? பொறுமையோடு நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம 4 நம்ம மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பண்புகள், 4 பண்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை, அறிவுடைமை, புறம் பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது. சரியாமா? அதாவது அடுத்தவர்களை பற்றி நாம் புறம் பேசக்கூடாது, அப்படி அடக்கத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பாடப்பகுதி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த 4 திருக்குறளையும் திரும்ப ஒரு முறை வாசித்து பாருங்கள். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.